பயிற்சி 7.1ல 7வது கணக்கு. கப்பலின் மீதுள்ள சுழல் ஒளி விளக்கு ஒவ்வொரு 10 வினாடிகளுக்கு ஒரு முறை. அப்போ 10 வினாடிகளுக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு ஒரு முறை ஒரு ரவுண்டு சுத்தி வருது. இப்போ ஒரு ரவுண்டுனா ஒரு வட்டம் இல்லையா? அதாவது 360 டிகிரி இதை குறிக்கும். ஒரு முறை சுற்றுகிறது. கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் நங்கூரம். அப்போ இதான் கடற்கரைனா இங்கிருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு கப்பல் வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க. அவ்விளக்கின் ஒளிக்கற்றை கடற்கரையுடன் 45 டிகிரி, அப்போ தீட்டா வந்து 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகம், பார்த்தீங்களா? வேகம் வந்துச்சு. அப்போ இங்க டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகுது. யாரை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்? ஒளிக்கற்றைய. இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்கு. நம்ம வெளிச்சம் எப்படி வரும்? இப்படி கீழ் நோக்கி வரும் இல்லைங்களா? இதுதான் இது பேர் தான் ஒளிக்கற்றை. ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம கணக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு 10 வினாடிகளுக்கு ஒரு முறை, அதாவது 10 வினாடிக்கு ஒரு முறை சுற்றுது. ஒரு முறை, அப்போ ஒரு ரவுண்ட் அப்படின்றாங்க. ஒரு முறை சுற்றுகிறது. தட் மீன்ஸ் 10 வினாடி இஸ் ஈக்குவல் டு 360. ஒரு முறை இப்படி சுத்துது இல்லைங்களா? அப்போ ஒரு வட்டத்தோட முழு கோணம் பார்த்தீங்கன்னா 360. அப்போ 10 வினாடிக்கு 360னா ஒரு வினாடி இஸ் ஈக்குவல் டு 360 பை 10. அப்போ ஒரு வினாடி இஸ் ஈக்குவல் டு 360 எப்படி எழுதலாம்? 2 பைன்னு எழுதலாம். பைனா 180, 2 பைனா 360 பை 10. இந்த 2 பைன்றது கோணத்தை குறிக்கும், 10ன்றது டைமை குறிக்கும். சரிங்களா? வினாடியை குறிக்கும். அதாவது தீட்டாவை தான் நம்ம 2 பைன்னு சொல்லுவோம். இது வந்து வினாடியை குறிக்கிறதுனால டைம் டி. அப்போ இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா d theta by dt is equal to 2 pi by 10. இது எதுவுமே கணக்கு இல்லை, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நான் வந்து எழுதியிருக்கிறேன். 10 வினாடிக்கு ஒரு முறை அப்படின்னா 10 வினாடிக்கு 360. ஒரு முறை சுற்றுறது வந்து 360ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே 10 வினாடிக்கு 360. அப்போ ஒரு வினாடினா 10ஆல் வகுத்துடணும். 360ன்றது 2 பைன்னு எழுதலாம். அப்போ இது வந்து தீட்டாவை குறிக்குது, அதனால டி தீட்டா. இது டைமை குறினால டிடி, டி தீட்டா பை டிடி. இது வந்து நம்ம கணக்கு யூஸ் ஆகும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ படம் வரைய போறேன். இதுதான் கடற்கரை. ஓகேங்களா? இங்கிருந்து ஒரு கப்பல் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 5 கிலோமீட்டர் தொலைவில் இங்க வந்து ஒரு கப்பல் நங்கூரமிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்கு. இந்த கப்பல் மேல கலங்கரை விளக்கு அந்த லைட் இருக்கும். சரிங்களா? இந்த சுழல் விளக்கு வந்துட்டு அப்படியே சுத்திட்டே வரும். இப்போ இதை வந்து இங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். அப்போ தீட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. தீட்டாக்கு எதிரில் இருக்கிறது இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும். அதாவது இந்த லைட் இங்கிருந்து 45 டிகிரியில் வரும்போது இதுதான் இந்த லைட்டுங்க தான் எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு கேட்குறாங்க. இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ இதை வந்துட்டு இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா dx by dt கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். 10 வினாடிகளுக்கு ஒரு முறைனா 10 வினாடி இஸ் ஈக்குவல் டு 360. ஒரு வினாடி இஸ் ஈக்குவல் டு இந்த 10 கீழே வந்துடும். அப்போ 360 அப்படின்றத 2 பைன்னு எழுதலாம். இது யாரோடதுன்னா இது தீட்டாவை குறிக்கும், இது டைமை குறிக்கும். ஸோ டி தீட்டா பை டிடின்னு போட்டுட்டேன். அடுத்து கடற்கரையுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும். அதுதான் இப்போ நான் டார்ச் லைட்டிங் அடிக்கும்போது லைட் வந்து இப்படி தான் வரும் இல்லைங்களா? இப்போ இது மூவ் ஆக இந்த லைட்டும் எக்ஸ்டர்ன் ஆகும். அப்போது இந்த ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும் இதுதான் கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். வேகம் அப்படின்னு கொடுத்ததுனால டிஎக்ஸ் பை டிடி. இப்போ சம்மு போடலாம். இப்போ இந்த டயக்ராம், இந்த படத்தை பாருங்க. படத்தில் எதிர்பக்கம் எக்ஸ்ன்னு தெரியும், அடுத்துள்ள பக்கம் 5ன்னு தெரியும், கர்ணம் தெரியாது. அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இன்வால்வ் ஆகுதுன்னா அது யாரு? நான் தனியாக இது எழுதுறேன் உங்களுக்கு. tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த படத்துலேருந்து நான் கொஸ்டின் இப்போ போடுறேங்க. எப்படி போடுறேன்னு
tan theta is equal to எதிர்பக்கம் என்ன இருக்கு எக்ஸ் பை அடுத்துள்ள பக்கம் 5. ஏன்னா tan தீட்டாவோட மதிப்பு அதோட வகை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதாவது tan தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அதை நான் அப்புறம் சொல்றேன். tan தீட்டாவை என்னன்னு சொல்லுவோம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அடுத்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த 5 அந்த 5 வந்துட்டு குறுக்கு பெருக்கல். இது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலா மாறிடுமா? அப்போ 5 tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நான் வந்து இதை மாற்றி எக்ஸ் இந்த பக்கமும் இது இந்த பக்கம் எதுனா நமக்கு dx பை dt தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 tan தீட்டா. இப்போ குறியெல்லாம் மாறாது, ஏன்னா LHS RHS தான் நம்ம மாற்றிருக்கிறோம். இப்போ எக்ஸ் கமா தீட்டாவை எதை பொறுத்து வகைப்படுத்த போறோம்? டீயை பொறுத்து வகையிட. ஏன்னா அங்கே வினாடின்னு கொடுத்துருப்பாங்க. 45 டிகிரி கோணம் இந்த 10 வினாடின்றது இல்லையா? அப்போ டீயை பொறுத்து தான் நம்ம வகைப்படுத்த போகிறோம். இப்போ வகைப்படுத்தலாம். எக்ஸை வகைப்படுத்தினீங்கன்னா dx பை dt. 5 வந்து கான்ஸ்டன்ட். tan தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. தீட்டாவை வகைப்படுத்தணும் d தீட்டா பை dt. ஏன்னா எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம tan தீட்டா tan எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுடலாம். இங்கே தீட்டா இருக்கிறதுனால சாதாரணமாக டிஃபரன்சியேஷன் tan தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அந்த எக்ஸ்ட்ரா வந்துடுற தீட்டாவை வகைப்படுத்தினா d தீட்டா பை dt. இப்போ இந்த மதிப்புகள்லாம் பிரதியிடலாம். dx by dt is equal to 5 secant square. தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. தீட்டா வந்து 45 டிகிரி. அப்போ அங்கே பிரதியிடுங்க 45 இன்ட்டு டி தீட்டா பை டிடி தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க. இங்கே இந்த கணக்கில் வர்றதுக்காக நமக்கு முன்னாடியே கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கரெக்டாக பிரதியிடணும். 2π/10 ஈக்குவல். இப்போ காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2. காஸ் தீட்டாவோட தலைகீழி சீக்கன் தீட்டா. அப்போ சீக்கண்ட் 45னா இது தலைகீழ போட்டோம்னா √2/1 வரும். நம்ம வெறுமனே √2 போட்டா போதும். இப்போ 5 சீக்கன் ஸ்கொயர் வரனால √2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சீக்கன் 45 டிகிரியோட மதிப்பு √2. சீக்கன் ஸ்கொயர்னு வரனால மேலே √2 ஸ்கொயர்னு போட்டுட்டேன். இன்ட்டு 2π/10 is equal to 5 இன்ட்டு பெருக்கல் தான், இதுவும் இன்ட்டு தான். √2 வந்துட்டு நம்ம இந்த ஸ்கொயரும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2π/10 ஈக்குவல் 2 10 இன்ட்டு பெருக்கல் போட்டுக்கலாம், இல்லை இன்ட்டும் வச்சுக்கலாம் பை 10. இப்போ இந்த 10ம் 10ம் கேன்சல் ஆகிடுமா? ஈக்குவல் டு 2π. இது வந்து dx by dt. So the final answer. Therefore கொஸ்டினை போய் பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும். அப்போ ஒளிக்கற்றை நகரும் வேகம்னு எழுதலாமா? அப்படியே கொஸ்டினை பார்த்து அப்படியே மாடிஃபை பண்ணி நம்மளே எழுத வேண்டியதுதான். ஆன்சர் வந்து ஒளிக்கற்றை நகரும் வேகம் is equal to என்னவது? 2π கிலோமீட்டர் பர் வினாடி. இந்த அலகு எழுதினாதான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன், கொஸ்டின் நல்லா படிச்சிடணும். 10 வினாடிக்கு ஒரு முறைனா 360. அப்போ ஒரு வினாடினா 10ஆல் வகுத்துடணும். 360 பதில் 2πன்னு எழுதலாம். இது தீட்டாவை குறிக்கிறதுனால டி தீட்டா, இது டீயை குறிக்கிறதுனால டிடி. கோணம் 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும். அப்போ இதுதான் இது எக்ஸ். இது எவ்வளோ இதில் தான் சேஞ்சஸ் நடக்கும். எவ்வளோ வேகம்னு கொடுத்துருக்கனால dx by dt கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த படத்துல இருந்து tan தீட்டா தான் நமக்கு தெரியும். ஏன்னா tan தீட்டான்றது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்பக்கம் எக்ஸ், அடுத்துள்ள பக்கம் 5. அதை எடுத்து வந்து இங்கே பிரதியிட்டோம்னா இது கிடைக்கும். அப்புறம் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். 5 இந்த சைடு போச்சுன்னா 5 tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதை மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 tan தீட்டான்னு. எக்ஸையும் தீட்டாவையும் டீயை பொறுத்து வகையிடும் போது எக்ஸோட டிஃபரன்சியேஷன் dx by dt. 5 வந்து பெருக்கலாக இருக்கு இல்லையா? அதனால அப்படியே போட்டுக்கிறோம். tan தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் d தீட்டா by dt. ஸோ dx by dt is equal to 5 secant ஸ்கொயர். தீட்டாவோட மதிப்பு 45 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. d தீட்டா by dt நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2π/10ன்னு சொல்லிட்டு. அப்போ அது பிரதியிடுறீங்க 5.
இந்த சீக்கன் 45ஓட மதிப்பு √2. ஸ்கொயர் போடும்போது இந்த ஸ்கொயர் போடுறீங்க. இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2π/10. இது இன்ட்டும் போடலாம், பெருக்கலும் போடலாம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ I2 10, 2π/10. 10ம் 10ம் கேன்சல் பண்ணிட்டா 2π. தேர்ஃபோர் ஒளிக்கற்றை நகரும் வேகம். கொஸ்டினை பார்த்து எழுதிக்கணும், லாஸ்ட்டாக இருக்கும். 2π இன்ட்டு கிலோமீட்டர் பர் வினாடி. ஸோ இதுதான் 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள்.